ஆன்மீகத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்கும் எனது குருபரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது குருபரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்மளோட கன்னி ராசிக்காரங்க விவேகமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. ஒரு விஷயத்த செய்யும் போது நுணுக்கமா கவனிச்சுதாங்க இவங்க செயல்படுவாங்க. ஒழுக்கம், சுத்தம், ஒழுங்கான வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அறிவியல், கல்வி, விவாதங்கள்ல இவங்க வல்லமை வாய்ந்தவங்களா இருக்காங்க. கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஏற்படக்கூடிய சனி பகவானின் தனிபெயர்ச்சியின் மூலமாக இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தொழில முன்னேற்றம், பொருளாதார வளம், குடும்ப நலம், ஆன்மீக ஈடுபாடு, பரிகாரங்களை பத்தி விரிவா நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. சனி பகவான் கர்ம வினை பயன அளிப்பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடந்தே தீருங்க. அவர் இப்போ 100 மடங்கு அதிக வலிமையோட உங்களுக்கு அருள்பாலிக்க போறாரு. பொதுவாக சனி பகவான் அப்படின்னாவே பலரும் பயப்படுறாங்க. ஆனா அவரு ஒருவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மாற்றத்துக்கு பிறகு ஒரு ரகசிய உயில் உங்களை தேடி வரப்போகுது. அது உங்க முன்னோர்கள் வீட்டு சென்ற சொத்தா இருக்கலாம். நீங்க செய்த ஏதோ ஒரு பழைய உதவிக்கு பிரதிபலனா யாரோ ஒருவர் உங்களுக்காக எழுதி வச்ச உயிலா இருக்கலாம். பணம் உங்க கையில புரள போகும் ஒரு மகா யோகத்துக்கு நீங்க தயாராகணுங்க. சனி பகவான் இப்போ அமரப்போகும் மீனராசி அவருக்கு ஒரு நட்பு வீடா இருக்கு. குருவின் வீட்டுல அமரும் சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாருங்க. அவரு 7ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களுக்கு எதிர்பாராத தன லாபம், பிரம்மாண்டமான சொத்து சேர்க்கைய வழங்குவாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில், பொதுமக்களை குறிக்கும். 6ஆம் அதிபதியான சனி அங்கே அமர்வதால நீண்ட காலமா சட்ட சிக்கல்ல இருந்த பிரச்சனை தீரப்போகுது. பூமி, மனை, கார் என்று நீங்க எதை வாங்க விரும்பினாலும் உங்களின் அந்தஸ்தை உயர்த்தும் பொறுப்பை சனி பகவான் ஏற்றுக்கொள்கிறார். இதுவரை இருந்த பணப்பற்றாக்குறை இனி இருக்காது. சமூகத்துல உங்களுக்கான அங்கீகாரம், மதிப்பு உயரப்போகுது. மார்ச் 6ஆம் தேதி முதல் பொதுமக்களிடம் இருந்தோ இல்லைனா உங்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்தோ திடீரென்று புகழும் மதிப்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். 7ஆம் இடத்துல வலிமை பெற்ற சனி பகவான் ஒருவருக்கு பொது வாழ்க்கையில பெரிய செல்வாக்க வழங்குவாரு. இதுவரை உங்களை பகைத்து கொண்டவர்கள் கூட இப்போ நட்புக்கரம் நீட்டி உங்களிடம் உதவி கேட்டு வருவாங்க. ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதேனும் விவகாரங்கள் இருந்து வந்தா மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறி அந்த பெரிய சொத்து உங்க கைக்கு வந்து சேர்ந்துருங்க. உறவினர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்க. யார் என்ன சொன்னாலும் தயிர் போன்ற பாரம்பரிய உணவுகள் உங்க ஆரோக்கியத்திற்கு துணையா இருக்கும். உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்யாத கன்னிராசிக்காரர்களுக்கு சிறு மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வந்தா அது அவர்களின் புத்திசாலித்தனத்தை பாதிக்கும். பெண்களுக்கு தைராய்டு அல்லது இடுப்பு எலும்பு சார்ந்த உபாதைகள் இருந்தா அலட்சியம் செய்யாம உடனே கவனிக்கிறது நல்லது. இதற்கு புரத சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்க. முறையான தூக்கம், சரியான ஓய்வு உங்க மூளைக்கு கூடுதல் பலனை தரும். ஆரோக்கியமான உணவு உங்களுடைய உடலுக்கு அவசியங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தா இதுவரை இருந்த வருமான தடைகள் மார்ச் 6க்கு பிறகு படிப்படியா முழுமையா மாறும்.
நீங்க நீண்ட காலமா தீர்க்க முடியாம இருந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி பிறக்கும். புதிய பொருள் வாங்க நினைத்தா அதற்கு இது மிகவும் ஏற்ற காலமா இருக்கு. 10 வருடங்களா முடிக்க முடியாம இருந்த வேலைகள் இப்போ சட்டுன்னு முடியும். ஒரு புது போன் வாங்கி வைத்திருக்கிறவங்க அதை மாற்றக்கூட நேரம் இருக்காது அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்த காலம் மாறி இனி நிதானமா செல்வத்தை சேர்க்கலாம். சேமிப்பு விஷயத்துல நீங்க காட்டும் ஆர்வம் உங்க வருங்கால தேவையை நிச்சயமா பூர்த்தி செய்யுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல முதலீடு செய்யறது உங்களோட புத்திசாலித்தனங்க. சனி பகவானின் பார்வைகளுக்கு எப்போதும் ஒரு தனி சிறப்பு இருக்கு. அவர்தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கறாரு. மார்ச் 6க்கு பிறகு அவரது பார்வை கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அவரது 3ஆம் பார்வை உங்க தைரியத்தை அதிகரிக்கும். புனித தலங்களுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டாகும். இது உங்கள் பாக்கியத்தை இரட்டிப்பாக்கும். தந்தையாரின் ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா உங்களுக்கு புதிய நன்மைகள் கிடைக்கும். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்க வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட போறாங்க. இது உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரித்து 2050 வரையிலான உங்களின் நீண்டகால திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த உதவும். உங்கள் முகத்துல ஒரு புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாகும். மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் மாற்றம் ஏற்படும். புதிய நிலம் இல்லைனா வீடு வாங்க திட்டமிடுறவங்களுக்கு சனி பகவான் அருள்பாலிப்பாரு. தாயாரின் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாம இருந்த சொத்து விவகாரங்கள் இப்போ உங்களுக்கு முழுமையா சாதகமா முடியும். வேலைய பொறுத்த வரைக்கும் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்க தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தீருங்க. கர்மகாரகனின் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க வேலையில ஒரு நல்ல தன்மை உண்டாகும். இதுவரை வேலையிழந்த நெருக்கடிகள் நீங்கி புதிய பொலிவு வரும். சனி பகவானின் அருளால உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய முதலீடு தேடி வரப்போகுது. தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விற்பனையாகுங்க. எங்கோ சிக்கியிருந்த உங்க பணம் வட்டியோட உங்க கையில வந்து சேரும். புதிய தொழில்ல நுட்பங்களை கற்றுக்கொண்டு உங்க தொழில்ல பயன்படுத்துறது உங்களுக்கு பெரிய லாபத்தை தேடித்தருங்க. 2050 வரை நீங்க பொருளாதார பேரரசராக திகழ சனி பகவான் வழிவகுப்பாரு. பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். குறிப்பா உயர்கல்விக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும். வெளிநாட்டுல வசிக்க விரும்புறவங்க இல்லைன்னா அங்கு கல்வி பயில விரும்புறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து தர்ம காரியங்கள்ல ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். இது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். கலைஞர்களுக்கு பாராட்டும் பணமும் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சட்ட ரீதியான சிக்கல்ல சிக்கி தவிக்கிறவங்களுக்கு நிம்மதியான தீர்வுகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீருங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. பரிகாரங்களை பொறுத்தவரை மாதத்துக்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களோட தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். சனிக்கிழமைகள்ல கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது, ஏழை எளியவர்களுக்கு இல்லைனா துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால முடிந்த அன்னதானம் செய்யறது, குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்க குடும்பத்தை காக்கும் கவசமா அமையுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகுந்த மன தைரியத்தை கொடுக்கும். ஒரே ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் ஒருவருக்கு மட்டும் எப்படிங்க இது பலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த பலன்கள் பளிச்சே தீரும். பலிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா,
இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால்